நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். முதல்வர் விஜய் வந்து இந்த மாசம் போன மாசம் 10ஆம் தேதி மே மாதம் 10ஆம் தேதி வந்து அவர் வந்து முதல்வரா பதவியேற்கிறாரு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடல ஜனகணமனமும் வந்தே மாதரமும் பாடி இறுதியில வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இன்னைக்கு கவர்னருடைய நடக்கும்போது எல்லாருமே ரொம்ப கூர்ந்து கவனிச்சது இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ரிலீஃபா இருந்தது. ஏன்னா நம்ம எல்லா நேரத்திலுமே வந்து ஒரு வந்து குறை சொல்லினே இருக்கணுன்றது இன்டென்ஷன் கிடையாது. பரவாயில்ல, தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி அந்த மரபை வந்து காப்பாத்திட்டாங்கன்னு நினைச்சு அடுத்த நிமிஷமே ஜனகணமனை வந்து பாட்டாங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்திலாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்தது அப்படின்னா, எங்களுடைய பள்ளி பருவத்துல பார்த்தீங்கன்னா பள்ளி ஆரம்பிக்கும் போது முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம். அப்புறமா அந்த பிளட்ஜ் கொடுப்போம். அப்புறம் வந்து சில அந்த மீட்டிங்ல பேசி முடிச்சுட்டு எல்லாம் கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுவோம். இறுதியா வந்து ஸ்கூல்லாம் முடிஞ்சு போகும்போது நம்முடைய ஸ்கூலுடைய அந்த இதுல வந்து ஜனகணமன பாடுவாங்க. கிளம்பி போகும்போது ஜனகணமன அதி அப்படின்ற பாட்டு பாடும்போது நம்ம வந்து இறுதியான ஒரு விஷயமா நினைச்சு நம்ம வெயிட் பண்ணிட்டு முடிஞ்சோடனே எல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா இந்த முறை தமிழக சட்டமன்றத்துல வந்து 2 முறை ஜனகணமன ஒழிச்சிருக்கு. ஒரு முறை ஃபர்ஸ்டும் ஒழிச்சிருக்கு, இறுதியா ஒழிச்சிருக்கு. இது வந்து தமிழக சட்டப்பேரவையில வந்து நடந்த ஒரு புதுமையான நிகழ்ச்சியா வந்து தாவேக்காவை எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்றாங்க. சென்ற முறை வந்து திமுக ஆட்சியில கவர்னர் வந்து ஏன் வந்து வெளிநடப்பு செஞ்சாரு? ஒரு கட்சியில ஒரு சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க, எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருப்பீங்க. ஆனா திமுக ஆட்சியில வந்து கவர்னரே வெளிநடப்பு செஞ்ச விஷயம்லாம் நம்ம சென்ற ஆட்சிகளில் பார்த்தோம். அது ஹீரோயிசமாவும் இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கின்ற ஒரு கவலையும் இருந்தது. இப்ப இவர் நம்ம திரு விஜய் அவர்கள் வந்து நடத்திய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து முதல் நாள்ல கவர்னர் வந்து பேசும்போது தமிழ் தாய் வாழ்த்து பாடலும் ஜனகணமனம் பாடினதை வந்து ஒரு விஷயமா பெருசா எடுக்காம இருந்திருந்தா கவர்னர் ஏன் வந்து நேரா கவர்னர் மாளிகையில போனதுக்கு அப்புறமா அந்த விஷயத்த பெருசா பேசி ஒரு நோட் ஒண்ணு எழுதி ஏன் மக்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு அப்படின்றதான் வந்து இப்ப அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து சூடு பிடிக்குது. பேசிட்டாங்க, கொண்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க, முடிச்சு போகாம கவர்னர் சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப இது ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்ப ஏற்கனவே கவர்னர் ஆபீஸ்லயும் இந்த நம்முடைய சிஎம் ஆபீஸ்லயும் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு புரோட்டோகால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எதிர்க்கணுமா ஆதரிக்கணுமா அப்படின்றது கண்டிப்பா இதை எதிர்க்கவும் செய்யலாம், ஆதரிக்கவும் செய்யலாம். அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது நினைக்காதீங்க. இதுதான் ஆரம்ப புள்ளி. ஒரு தடவை சிஎம் ஆபீஸ்ல வந்து கவர்னர் சொத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் வந்து கேட்க வேண்டி இருக்கும் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. இது வரைக்கும் ஆரம்பம் தானே, இதை போய் எது இவ்வளவு யாரை பார்த்தாலும் வந்து எதிர்கட்சியே அதெல்லாம் சொல்லி பெருசு பெருசா பேசுறாங்க. ஜனகணமன நம்ம நாட்டுடைய நாட்டுப்பண் தானே, அதை பாடுறதுல என்ன இருக்கு அப்படிங்கிற. ஆனா ஒரு இதை வந்து யார் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, எதுக்கு நம்ம ஃபாலோ பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் வந்து கவர்னருடைய அந்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா தாவேக்கால இருந்து தாவேக்கா சைட்ல என்ன சொல்றாங்கன்னா ஜேசிடி பிரபார் என்ன சொல்றாருன்னா திரு ஜேசிடி பிரபார் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இந்த மரபு வந்து இதுக்கப்புறம் இதான் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அது எதை தொடரும்னு சொல்லி சொல்றாருன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து இது ஒரு புதிய அரசு, ஒரு பெரும்பான்மை இல்லாத அரசு. அதனால வந்து மத்திய அரசோட இணக்கமா போனாதான் அந்த அரசுக்கு நல்லது அப்படின்னு அந்த அரசு நினைக்க எந்த தப்பு கிடையாது. அந்த அரசு நினைச்சிட்டு போட்டோம்னா மக்களுக்கு இது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்க போகுது அப்படின்றது வந்து பின்னாலதான் நம்மளுக்கு தெரிய வரும். இப்ப என்ன இதுல என்ன இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துமையில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப சமீபத்துல நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் வந்து திரு மரியம் வில்சன் வந்து அனௌன்ஸ் பண்ண அந்த வெள்ளை அறிக்கை, அந்த வெள்ளை அறிக்கையை பத்தி நம்ம ஒரு வீடியோ, ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ போட போறோம், பாருங்க கண்டிப்பா. அந்த வீடியோல வந்து உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து புரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாமையே எந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கு அப்படின்றத வந்து அந்த வெள்ளரிக்கையின் மூலமே நம்ம பார்க்க போறோம். அதை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து இப்ப இலவசங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அவரே வந்து மாட்டிக்கிட்டாரு. முதல்ல இலவசம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அப்போ அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா இப்போ அந்த டாபிக்லயே அவர் ஜெயிச்சிருந்தான்னு வச்சுக்கல, நீங்க அவர் வச்சதான் சட்டம் தமிழ்நாட்டையே மொத்தமா மாத்திருக்கலாம். ஆனா அவர் சொன்னதுல வந்து இலவசன்றதை சொல்லிதான் வெற்றி பெற்று இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காரு அப்படின்னு ஒரு சில மக்கள் வந்து கருதுறாங்க. நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. ஆனா அதுக்கான வாக்களித்தலும் இருக்கிறாங்க. அதுல கண்டிப்பா வந்து இவர் வந்தா வந்து இதெல்லாம் நின்றாது அப்படின்றதும் வாக்களித்த மக்கள் இருக்கிறாங்க. அது தரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அத்தனை பேர் வாக்களிச்சுக்கிறது வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா தான் இருந்திருக்கும். மேலும் வந்து இந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மது பிரியர்கள்லாம் கூட இந்த மாதிரி ஒரு வந்து
நான் டாஸ்மாகே 3 கூட சொல்லியிருந்தான்னு வச்சுக்கலாம் முன்னாடி, கண்டிப்பா அவங்க கூட வந்து வாக்களிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் 2016 ஆட்சின்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு. நாங்க வந்து மது விலக்குக்கு தான் நாங்க போராடினோம், ஆனா அன்னைக்கு எங்களுக்கு யாருமே ஓட்டு போடலன்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து கடந்த கால நினைவு. அந்த மாதிரி வந்து தாவேக்கா எதுவுமே அறிவிக்காம அழகா சூப்பரா ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த நேரத்துல வந்து மத்திய அரசுடைய துணை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படுது. 107 பேர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட 100 திரு எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா குறைந்த எம்எல்ஏக்கள் இருந்தா கூட மத்திய அரசோட துணையோட மட்டும்தான் அவர் ஆட்சி நடத்த முடியுது. கிட்டத்தட்ட அவர் 2 வாட்டி வந்து போயிட்டு வந்துட்டாரு, டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு. யாரை சந்திச்சாரு, எப்படி சந்திச்சாரு அப்படின்றது நீண்ட ஒரு விஷயமா இருந்தா கூட தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் இணக்கமா இருப்பதற்காகவும் வந்து திரு விஜய் அவர்கள் மத்திய அரசோடு வந்து ஒரு இணக்கமான சூழலை வந்து ஃபாலோ பண்றாரா அப்படின்றது வந்து இன்றைய தேதியிலிருந்து அது வந்து ஒரு டவுட்டாக ஆரம்பிச்சு விட்டது. இது வரைக்கும் அது பெரிய டவுட் இல்லாம இருந்தாங்க, ஆனா இது ஒரு பெரிய டவுட்டா ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய எல்லா செயலுமே வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படும். இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இவர் வந்து எந்த மாதிரி ஒரு இணக்கமா இருக்கிறார் எப்படி இருக்கு. ஏன்னா இவர் பக்கம் நல்லா பாருங்க, ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் பிஜேபி. கண்டிப்பா பிஜேபியோட ஒரு துணை இல்லாமலாம் இவரெல்லாம் வந்து அது பிஜேபி வந்து ஒரு மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி, அதனால பிஜேபின்னு சொல்றோம். ஒருவேளை இங்க மத்தியில காங்கிரஸ் ஆண்டா கூட காங்கிரஸ் துணை இல்லாம பண்ண முடியாது. இப்ப கூட பாருங்க எம்பிக்களே வந்து பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த எம்பி பாதி பேர் முக்காவாசி பேர் தூக்கியாச்சு. இங்க உத்தவ் தாக்கரே கட்சியில இருந்தும் பாதி பேரை தூக்கிட்டாரு திரு பிஜேபியுடைய திரு அமித்ஷா மற்றும் திரு மோடி அவர்கள். அதுக்கு பல காரணங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த 2-3 மெஜாரிட்டி வரல ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய கதை. அந்த மாதிரி ஒரு திறன் கொண்ட அந்த இடத்துல அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இவரும் அதே மாதிரிதான் தூக்க முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு திரு விஜய் அவர்களுமே வந்து இங்க. ஸோ அவர் வந்து வாத்தியார், இவர் வந்து சிஷ்ய மாதிரி வந்து அதே மாதிரி இங்க எத்தனை பேர் எம்எல்ஏ எங்க எந்தெந்த கட்சியை எப்படி தூக்க முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது பிஜேபி தானான்றதும் ஒரு பெரிய ஒரு பின்னால இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டை வந்து இன்னைக்கு டேட் வந்து கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. இது தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்துல வந்து திரு விஜய் அவர்களை நம்பிய அவருடைய வாக்காளர்கள், மற்ற வாக்காளர் எப்பயுமே நம்பல அவரை. திரு திருமாவளவன் கூட இது பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்க போய் உட்காந்துட்டு அவரே என்ன சொல்றாரு, அந்த சேர்ந்த வன்னியரசு என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மழுப்புறாங்களே தவிர இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிரில் இருந்தாலும் என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்கன்றது உலகத்துக்கே தெரிந்த விஷயம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இன்று இவர் செய்யக்கூடிய எல்லா விஷயமே வந்து மக்களால் மன்னிக்கப்படுமா அல்லது மக்களால் எதிர்க்கப்படுமா அப்படின்றது போக போக தான் தெரியும். இவர் செய்வது சரியா இருக்குமா இல்ல தவறா இருக்குமான்னு தெரியும். ஆனா ஒரு விஷயம் நடந்த சட்டமன்ற தேர்தல் தெரிஞ்சது என்னன்னா, இந்த இன்னைக்கு நடந்த கூட்டத்தொடர் தெரிஞ்சது என்னன்னா, கண்டிப்பா பிஜேபிக்கும் தாவேக்காவுக்கும் தொடர்பு உண்டு. பாமக விரைவில் நம்முடைய தாவேக்காவோட கூட்டணி நிலையும். மதிமுக நிச்சயமாக 2 எம்எல்ஏக்களை காலி செய்து தாவேக்காவுக்கு தன்னுடைய எம்எல்ஏக்களை தாரை வார்த்து விடும் அப்படின்ற இந்த 3 விஷயமும் இன்னைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மூலமா மக்களுக்கு தெரிய வந்தது.